பியூட்டி ஏஞ்சல் ப்ராடக்ட்ஸில் ஹெர்பல் ஹேர் ஆயில், வேம்பாலப்பட்டை ஆயில், வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாம் போட்டு டபுள் பாயில் பண்ணிவிட்டு நைட்டு 3 days வெயிலில் வச்சு எடுத்தால் ஹேர் ஆயில் ரெடி. இதில் வீட்டில் கூட ஈஸியாக செய்யலாம். செக்கில் ஆட்டினா தேங்காய் வாங்கிட்டு நீங்கள் வெந்தயம், ட்ரைடு ஆம்லா, கருஞ்சீரகம் மட்டும் கொஞ்சம் அளவு கம்மியாக போடணும். வேம்பாலப்பட்டையும் ரோஸ்மெரி பெட்டல்ஸும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வேம்பாலப்பட்டை பொடுகு வராமல் தடுக்கவும் யூஸ் ஆகுது. வேம்பாலப்பட்டை, ரோஸ்மெரி பெட்டல்ஸ், அப்புறம் நெல்லிக்காய், இதோட யூசஸ் வெந்தயம், இது எல்லாமே ட்ரைடு ஐட்டமாக சேர்க்குறோம். ஏன்னா இப்போ க்ரீன் லீவ்ஸு எல்லாமே சேர்க்கும்போது எல்லாமே கலவையாக 20 ஐட்டம்ஸ்லாம் போட்டால் ஒரு சில ஐட்டம்ஸ் சிலது அலர்ஜி ஆகலாம். ஸோ எல்லாமே ட்ரைடாகவே சேர்க்கும்போது அது அலர்ஜியை ஏற்படுத்தாது. டபுள் பாயில் மெத்தடு பண்ணுறோம். நம்ம ஒன்லி ஃபியூ ஐட்டம்ஸ் தான் போடுறோம். அதுவும் ட்ரைடு வெரைட்டியாகவே போட்டு வேம்பாலப்பட்டை ஹேர் ஆயில் பண்ணிட்டு 3 days கண்ணாடி பாட்டிலில் 3 days வச்சு வடிகட்டினா ஹேர் ஆயில் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். வீட்லேயே கூட ஈஸியாக செய்யலாம். நீங்கள் செக்கில் வாங்கினா தேங்காய் வாங்கிக்கோங்க. பேராஷூட் அந்த மாதிரி ஹேர் ஆயில் கடையில் விற்கிற ஹேர் ஆயிலை விட செக்கில் வாங்கினா தேங்காய் வாங்கி நீங்களே ரோஸ்மெரி பெட்டல்ஸ், வேம்பாலப்பட்டை, நெல்லிக்காய் எல்லாம் வாங்கி வெந்தயம் வீட்லேயே இருக்கும், கருஞ்சீரகம் போட்டு செஞ்சு 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்தால், ஒரு 3 hours வெயிலில் வச்சு எடுத்தால் ஹேர் ஆயில் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஏஞ்சல் ப்ராடக்ட்ஸ். தேங்க்ஸ். டபுள் பாயில் தான் பண்ணணும். டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நம்ம கிரே ஹேர் தடுக்கும், ஒயிட் ஹேர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். தேங்க்யூ, பாய். தேங்க்ஸ் அ லாட்.